எவ்ரிவன், வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். என்ன அப்படின்னா, வீக் மட்டும் இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேரியன் வாரம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை. 4 கண்டஸ்டன்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த 4 பேருமே வந்து டஃப்பான ரெசிபியை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான். எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா, இந்த மாதிரி நல்ல ரெசிபி வரும்போது நான் ஷெஃபாக இருக்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும், ஷெஃப்பை கூட்டிகிட்டு வந்து சார் பாருங்கள் சார் எப்படி குக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியலேன்ற ஒரு ஃபீல் இருக்குது. பட் இந்த 4 ரெசிபியுமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது எங்களுக்குள்ள எனக்கு டென்ஷனே கிடையாது. ஏன் அப்படின்னா, எது நல்லா இருக்குது, இது கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குமா, கொஞ்சம் நல்லா கரெக்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு கஷ்டம் கிடையாது. ஆனால் அவங்க 4 பேருக்குள்ளே போட்டி அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க தான் பரிசை விட்டு கொடுத்து முதல்ல ஒருத்தருக்கு போகுது, ரெண்டாவது ஒருத்தருக்கு போகுது அப்படின்னு நினைக்கும் போது ஓகே, ஒரு ஆரோக்கியமான போட்டி அப்படிம்பாங்கள்ல, அந்த ஆரோக்கியமான போட்டி இந்த வாரம் இருந்துச்சு. ஏன்னா ஆரோக்கியம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வெஜிடேரியனாக எடுத்துகிட்டு வந்தது மட்டும் கிடையாது, அவங்க போட்டு அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா ரிச்சாக அந்த சோஸ் என்னென்ன தேவையோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த வாரம் ஒரு சாட்டிஸ்ஃபைடான வாரமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல சந்தோஷம். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் 1 by 1 நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் டேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத, இதை எதுக்காக செஞ்சீங்க, இதில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம மக்களுக்கு சொல்லிவிட்டு அப்படியே நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வடைக்கறி. ஸோ முதல்ல வடைக்கறிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத லிஸ்ட்டை பார்த்துட்டு அப்படியே குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ வடைக்கறிக்கு தேவையான விஷயங்கள்: கடலைப்பருப்பு, காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, எண்ணெய், புதினா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், முந்திரி பருப்பு, கசகசா, உப்பு, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு. ஸோ இப்போது தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. ஒரு வடைக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த மாதிரி எல்லா பொருட்களும் வச்சுருக்கோம். மேம், இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பு அண்ட் வரமிளகாய் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். இது எவ்வளோ நேரம் நம்ம வந்து சோக் பண்ணி வைக்கணும்? இது கண்டிப்பாக ஒரு 1/2 hour சோக் பண்ணினா நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம எழுந்தோடனே ஊற வச்சிட்டோன்னா இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அதை அரைச்சி எடுத்துடணும். ஓகே. தேவையான அளவுக்கு கசகசா அண்ட் முந்திரி தேவையான அளவுக்கு எடுத்து அது ரெண்டுத்தையும் ஊற வச்சோம். ஸோ ஊற வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு, அந்த கடலைப்பருப்பை மட்டும் நிறுத்திட்டு அதில் வந்து ஊற வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, வரமிளகாய் அண்ட் பச்சை மிளகாய் இந்த கலவையோட கொஞ்சம் பருப்பையும் போட்டு அதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிட்டோம். ஃபைனாக அரைச்சதுக்கப்புறம் இந்த பருப்பு மட்டும் இருக்குள்ள ஊற வச்சது அதை வந்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி அது ரெண்டுத்தையுமே ஒரு பவுலில் போட்டுக்கணும். ஸோ பவுலில் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறோம், தேவையான அளவுக்கு கொத்தமல்லி அண்ட் தேவையான அளவுக்கு வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு அந்த விழுதை நம்ம எண்ணெய் காய வச்சு எப்படி வடையா நம்ம வந்து போட்டோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க. ஸோ வடையா அது மாறினதுக்கு அப்புறம் அதை எடுத்து பிளேட்ல வச்சு அதை தனித்தனியாக பிச்சு தனியாக வச்சுக்கிட்டோம். ஸோ இந்த மீன் டைம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊற வச்சிருந்தோம் இல்லை அந்த கசகசா அண்ட் முந்திரி, அது ரெண்டுத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு அண்ட் சோம்பு இந்த கலவை எல்லாத்தையும் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வெங்காயம் போடுறோம். ஸோ வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறோம். ஸோ தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கசகசாவும் அதுக்கப்புறம் முந்திரியும் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதை ஆட் பண்ணிவிட்டு அதுவும் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தக்காளி அண்ட் தக்காளியோட சேர்த்தே வந்து பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிவிட்டு, ஸோ குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு புதினா அண்ட் கொஞ்சம் மஞ்சள் தூள் அண்ட் மிளகாய் தூளை ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக ஒரு வாட்டி வந்து உப்பையுமே செக் பண்ணிவிட்டு அதை தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ உதுத்து வச்சுருக்கோம்ல இந்த வடையை அதை ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கார்னிஷுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி அண்ட் தேவையான அளவுக்கு புதினா போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச இந்த வடைக்கறி. ஆக்சுவலி இது வடைக்கறின்றது வந்து நார்மலாக வந்து ஒரு ரிச் டிஷ்ஷு, ஒரு
டெய்லி பண்ண மாட்டாங்க. ம். பட் ஏதாவது ஃபெஸ்டிவல் அந்த மாதிரினா இப்போ நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு வடகறி வந்து ஈக்குவலாக ஒரு டஃப் கொடுக்குற டிஷ்ஷு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாத்தோடவும் போகும். அதாவது இப்போ சாம்பார் சட்னி வந்து நம்ம இடியாப்பத்துக்கு சாப்பிட முடியாது, பூரிக்கு சாப்பிட முடியாது. பட் வடகறி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா வெண்பொங்கலோட சாப்பிடலாம், பூரியோட சாப்பிடலாம், கல் தோசை, இட்லி, ஈவன் ஆப்பம். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆமாம், ஒரு டிஷ் பண்ணிட்டு நம்ம இந்த மெயின் டிஷ்ஷும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் கசகசா, முந்திரி, ரெண்டாவது கரம் மசாலா, ஈவன் இதில் கோகனட் மில்க் சேர்ப்பாங்க. பட் நான் இன்னைக்கு சேர்க்கல, ஏன்னா அது இன்னும் ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த நான்வெஜ்ஜுக்கு ஒரு டஃப் கொடுக்குற டிஷ்ஷு. பசங்களுக்கு வந்து டெய்லி நான்வெஜ் அப்படின்னா தான் சாப்பிடுவாங்க. பட் அப்படி இருக்கும் போது இதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஃபைன். சுமார் நம்ம ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிடலாம். வடையா எடுத்துக்கோ. ஸோ இந்த தேங்காய் திரட்டி பால் பத்தி சொல்லுங்க. எந்த ஒரு ஸ்பெஷல் இது? இது வந்து தஞ்சாவூர் ஸ்பெஷல். ஆஹா, ஓகே. ஸோ தேங்காயும் வேணும். ஆமா. அண்ட் ரொம்ப சிம்பிள். இப்போ அவசரத்துக்கு வந்து செய்யணும்னா நிறைய பேர் கேசரி தான் செய்வாங்க. அதே மாதிரி 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம் நம்ம. ஓஹோ. அண்ட் பாலை வைக்கலையே நம்ம, தேங்காய் நம்ம வந்து அப்படியே அரைச்சு செய்ய போறோம். ஓஹோ, அதனால தேங்காய் திரட்டி பால். ஓஹோ, ஃபைன். ஓகே, தேங்காய் திரட்டி பாலுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத பார்த்துடலாம். பொடிச்ச வெல்லம், அரிசி மாவு, ஏலக்காய், தேங்காய் துருவல், நெய், முந்திரி பருப்பு. ஸோ தேங்காய் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி. பட் கேரளா ரெசிபியா இருக்கும்னு நினைச்சேன் தேங்காய் அப்படின்னு. நம்ம தமிழ்நாட்டு ரெசிபி தான். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு தேங்காய், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பொடிச்ச வெல்லம், அது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு அண்ட் கொஞ்சம் தண்ணி, இது எல்லாத்தையும் போட்டு ஃபைனாக பிளெண்ட் பண்ணிக்கணும். பிளெண்ட் பண்ணதை தனியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நெய் விட்டு, நெய் நல்லா மெல்ட் ஆனதும் முந்திரி பருப்பை போடுறோம். முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் மாறுற அந்த டைமில் நல்லா துருவிய தேங்காய் இருந்துச்சு, இந்த தேங்காய் அண்ட் முந்திரி நல்லா ஃப்ரை ஆனதும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே நெய்யில் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ அதே நெய்யில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த விழுதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை அப்படியே திரண்டு வரும்போது ஒரு ஹாஃப் குக்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணுறோம். இப்போ முந்திரி அண்ட் தேங்காவை வறுத்து வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ யூஸ்வலாக வந்து ஸ்வீட் செய்கிறதுனா நிறைய நெய் அள்ளி கொட்டி செய்வாங்க, அப்புறமா அது பெரிய ப்ராசஸாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு டைம் சமைக்க போகிறாங்க, ஸ்வீட் புதுசாக செய்ய போகிறாங்கன்னா கூட அவங்களும் ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு டிஷ்ஷு செஞ்சு காட்டணும்னு நினச்சி அதனால தான் இந்த டிஷ் சூஸ் பண்ணேன். ஓகே. அண்ட் தேங்காய் பால், திரட்டிப்பால் அப்படின்னா நம்ம பேசுவோம் இல்லையா, பட் இது வந்து மோர் லைக் ஹல்வா. ஹல்வாவை வந்து ரொம்ப கஷ்டம் இல்லாமல், ஏன்னா ஹல்வா கிண்டுறதே பார்த்தீங்கன்னா நாங்களாம் நிறையா கிண்டிருக்கோம். ஏன்னா இந்த கிச்சன் கில்லாடிகளை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ எபிசோடில் ஹல்வா அப்படின்னாலே ஐயோ, ஏன்னா வேலை நிறையா இருக்காது, இன்க்ரீடியன்ட் நிறையா இருக்காது, கிண்டிட்டே உட்காந்துருப்போம் எவ்வளோ நேரம் தான், 10 நிமிஷத்தில் ரெடி. ஆமாம். ஸோ ஒரு இன்ஸ்டன்ட் ஹல்வா மாதிரியான ஒரு வீல், அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட் பண்ணுறதும் சூப்பராக இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஸோ முதல்ல இந்த பன்னீர் டிக்கா மசாலாக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். பன்னீர், வெங்காயம், தக்காளி விழுது, எண்ணெய், கடுகு எண்ணெய், கசூரி மேத்தி, இஞ்சி பூண்டு விழுது, தயிர், ஜீரகம், மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கொத்தமல்லி. கடுகு எண்ணெய் எதுக்கு சேர்த்துருக்கோம்னா அது வந்து கொஞ்சம் கசப்பா இருக்கும், ஆனா அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் பன்னீருக்கு, அதனால அதை ஆட் பண்றோம் நம்ம. ஓகே, யூசுவலா ஆட் பண்ற ஒரு விஷயம். இப்போ நிறைய மசாலா இருக்கு, ஆனா எல்லா மசாலாவும் போட வேணாம், ஏன்னா ஹெல்த் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு. ஹெல்த்துக்காக அதை அவாய்ட் பண்ணிட்டு தேவையானது வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். இருக்கிறத வச்சு வீட்டுல என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைன். தேவையான அளவுக்கு தயிர், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கசூரி மேத்தி தேவையான அளவுக்கு, உப்பு, பன்னீரையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடுகு எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு மிக்சர் மாதிரி வரும்ல, ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த பன்னீரை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் அதே கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஜீரகத்தை போடணும். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது குக்கானதுக்கப்புறம் தக்காளி விழுதும் குக்கானதுக்கப்புறம் கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், இது மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு
உப்பை சரி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ க்ளோஸ் பண்ணி அது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த பன்னீர், இதை ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச பன்னீர் டிக்கா மசாலா. பன்னீர் டிக்கா மசாலா இது வந்து மோஸ்ட்டாக பன்னீர் வந்து கிரில் பண்ணுவாங்க, அது பண்ணாமல் நான் பண்ணியிருக்கேன் அப்படியே ஷாலோ மாதிரி பண்ணி. ஸோ இது வந்து எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம், நான் ரொட்டி அது மாதிரி சப்பாத்தி அந்த மாதிரி எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம். இது வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டும் வச்சு செஞ்சது, இதுக்காக நம்ம வந்து வெளியில் போய் எந்த ஐட்டம்ஸும் வாங்கணுன்ற தேவை கிடையாது. வீட்டில் என்னென்ன மசாலா வச்சுருக்கோமோ அதை வச்சு பண்ணலாம் இதாகும். அண்ட் நம்ம வந்து எபிசோடோட எண்டில் சுட சுட சாப்பிட்டப்போ எனக்கு அந்த கடுகு எண்ணெய் மஸ்டர்ட் ஆயில் இதில் ஒரு மிக முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக நம்ம போட்டிருக்கோம்ல, அப்போ வந்து தெரியல. ஸோ வேறு மாதிரி ஒரு ஃபீலில் சுடு சுட சாப்பிட்டது. இப்போ நான் பார்க்கணும் அந்த ஃப்ளேவர் என்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். அதாவது டிக்கா அப்படின்னா அது கிரில், ஸோ அந்த ஃபீல் இருக்கா என்ன ஏதுங்கிறத இப்போ பார்த்துடலாம். பன்னீர் லைட்டாக ஹார்ட் ஆயிடுச்சு. சூப்பர். அதாவது அந்த ஒரு ஸ்மோக்டு ஃபீலுக்கு நம்ம இங்கே என்னெல்லாமோ பண்ணியிருக்கோம், சார்கோல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபீல்லாம் கொடுத்துருக்கோம். பட் வீட்டில் செஞ்சது கிரில் பண்ணாமல் அந்த ஸ்மோக் எஃபெக்ட் இதில் இருக்குது. அந்த தந்தூரி ஃபீலை ஃபீல் பண்ண முடியுது. சிறப்பு. ஓகே, பொட்டேட்டோ அப்படிங்கிறது நம்ம பைண்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஒரு நல்ல திக்கான ஒரு விஷயம். ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குமா? இல்ல, அந்த அளவுக்கு ஸ்ட்ரிப் கொடுக்கலனாலும் கட்லெட்டுக்கு ஓகே தான். ஓகே, மத்த எதுவும் அந்த பொட்டேட்டோ அது ட்ரை பண்ண முடியாது. இது கட்லெட்டுக்கு ஓகே, ஏன்னா அது வந்து நம்ம பைண்ட் பண்ற மாதிரி ரெடி பண்ணிடுவோம். ஸோ இது ஓகே தான். ஃபைன். என்ன ஒன்று அந்த ஒரு இனிப்பு தன்மை இருக்கும், அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இன்னைக்கு வந்து நீங்கள் நிறைய முக்கியமாக எந்த யூடியூபாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த இன்ஸ்டாகிராம் திறந்தாலும் சரி, இந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் அப்படிம்போம்ல, அந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின்னுக்கு இல்லை ஸ்கின்னுக்கு உங்களோட ஹெல்த்துக்கு மிக முக்கியமான இன்க்ரீடியன்ட் இது. ஏன்னா இதில் இல்லாத சத்துக்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இந்த சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட்டுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து அப்படியே குக் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். வேக வைத்த சக்கரவள்ளி கிழங்கு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, பச்சை மிளகாய், வெங்காயம், கேரட், உப்பு, எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கார்ன்ஃப்ளோர், பிரெட் கிரம்ஸ். ஓகே, ஸோ இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்லியாச்சு. ஸ்வீட் பொட்டேட்டோவை நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம், ஆவி பறக்க இருக்கு. அது எப்படி வேக வச்சிருக்கோம்? உப்பு ஏதாவது போட்டிருக்கோமா? இல்ல, எதுவுமே போடல. அப்படியே வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ குக்கர்ல போட்டு 2 விசில் போட்டு எடுத்திருக்கோம். அந்த தோலை மட்டும் பீல் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்க தோல் எல்லாம் பீல் பண்ணிட்டு அதை ஒரு பவுல்ல போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்றோம். அதுக்கப்புறம் அது கூட என்ன ஆட் பண்றோம் அப்படின்னா ஃபைனா சாப் பண்ண வெங்காயம் அண்ட் துருவிய கேரட் அண்ட் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாவையும் போட்டுட்டு கருவேப்பிலை நல்லா சாப் பண்ணது, கொத்தமல்லி சாப் பண்ணது இதெல்லாம் போட்டுட்டு அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் தேவையான அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் இது எல்லாத்தையும் போட்டுட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு அது ஒரு கெட்டியாக தண்ணியே விடாமல் ஒரு டோ ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கார்ன்ஃப்ளோரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஸ்லரியை ரெடி பண்ணிக்கிறோம். டோ எடுத்துட்டு அதை நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட்லெட்டுக்கான அந்த சாலிட் சைஸில் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு இந்த கார்ன்ஃப்ளோர் ஸ்லரியில் போடுறோம். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸை எடுத்து அது மேலே போட்டு நல்லா கோட் பண்ணுறோம் டபுள் சைடில். ஸோ ஆயில் நல்லா சூடானதும் இதை நம்ம போட்டுட்டு அப்படியே டபுள் சைடும் ஃப்ளிப் பண்ணி நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச இந்த சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட். பசங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடலாம். பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம், அதனால இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தி தான், இதில் வேறு எதுவுமே கிடையாது, வெளியே போய் நம்ம வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. அதனால நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வீட்டில் கொடுத்தோம்னா நமக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சாப்பிட்றவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் ஆறுனப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபீல், சாஃப்ட்னஸ் எல்லாமே இருக்கு. கான்சலேஷன்னு சொன்னால் கூட வந்து என்னமோ வந்து ஏதோ ஒரு ஸ்மால் ஜஸ்ட் லைக் தட் ஒரு கிஃப்டை கொடுக்குறோன்னு கிடையாது. நம்ம கிச்சனுக்கு மிக முக்கியமாக ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம் இது சாப்பர். அண்ட்
ரொம்ப ஃப்ரெண்ட்லி சாப்பர்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, ஒரு 4 காய்கறி எடுத்து போட்டுட்டு போயிட்டு அங்கேயே சலாட் பண்ணி சாப்பிட்றதுக்கு கூட ஹெல்ப் ஆகும். ஸோ கான்சலேஷன் பரிசாக இருந்தாலும் மிக யூஸ்ஃபுல்லான ஒரு பரிசு, இம்பார்ட்டண்ட்டான ஒரு பரிசு. இந்த வாரம் இது யாருக்கு போக போகுது அப்படின்னா, பக்கத்துலேயே இருக்காங்க மேம், வடகரிக்கு. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகளை இந்த வாரம் உங்களுக்கு 4வது பரிசு. கங்க்ராட்ஸ். நெக்ஸ்ட் என்னதான் நம்ம ரொம்ப பார்த்து கட்டினாலும் சில விஷயங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டில் இருக்கிற ஒரு விஷயம் இந்த சீ-த்ரூ கண்டெய்னர்ஸ். நம்ம கிச்சனில் ஒரு கபோர்ட் இருக்கும், அது ஃபுல்லாக நம்ம ப்ரொவிஷன் அடுக்கி வச்சுருப்போம். அதில் இந்த சீ-த்ரூ கண்டெய்னர்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஃபீல் குட் இல்லை, அதை விட வேறு என்ன வேணும்? ஸோ இதை என்னோட கனவுன்னு சொல்லலாம். இதை கொடுக்கறதுக்கு மனசு வரலதான். ஏன்னா எனக்கு என் வீட்டுக்கு இது மாதிரி ஒரு 15-20 தேவைப்படும். பட் ஓகே, இதை நம்ம இப்போ கொடுத்து தான் ஆகணும். அண்ட் இது யாருக்கு போக போகுது அப்படின்னா, பன்னீர் டிக்கா மசாலா பண்ணாங்கல்ல, 3வது பரிசு அவங்களுக்கு தான். கங்க்ராட்ஸ். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகளில் இந்த வாரம் உங்களுக்கு 3வது பரிசு. கங்க்ராட்ஸ். ஸோ நாங்கள் கிச்சனுக்கு தானே போகிறோம், ஏப்ரான் கட்டிட்டு போகிறோம், இல்லை நைட்டியோட போகிறோம் அப்படின்னா, கிச்சனுக்கு கூட நீங்கள் அயன் பண்ணி டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2வது பரிசு. ஸோ இந்த 2வது பரிசு யாருக்கு போக போகுது அப்படின்னா, அருமையா அது ஹல்வாவா திருச்சி பாலா எப்படி வேணா சொல்லலாம், ஆனால் எக்ஸ்ட்ராடினரி ஸ்வீட் அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். 2வது பரிசு அயன் பாக்ஸ் உங்களுக்கு தான் மேம். கங்க்ராட்ஸ். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகளில் இந்த வாரம் உங்களுக்கு 2வது பரிசு அயன் பாக்ஸ். ஸோ முதல் பரிசு இந்த வாரம் யாருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு ரெசிபி தான் பாக்கி இருக்குது. அண்ட் அந்த ரெசிபி நிஜமாவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ எப்படி இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, ஏன் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, இதெல்லாம் அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு பார்த்துடலாம். ஸோ முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர். இந்த வாரம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கட்லெட். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் இந்த வாரம் உங்களுக்கு முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர். தேங்க்யூ, வெல்கம். இப்போ நம்ம கிஃப்ட்ஸை கொடுத்தாச்சு, பட் எங்கே மிஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஷெஃபாக அவர் ஃபீல் பண்ணுறது வேறு. ஏன்னா அவர் அதுதான் எஜுகேஷனாக படிச்சுட்டு வந்திருக்காரு, அவர் என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறாரு, அவரோட ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவியாக நான் இல்லை குக் பண்ணல அப்படின்னாலும் கிச்சன் கில்லாடிகளில் இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி குக் பண்ணுறாங்க, அந்த குக் பண்ணி டைமில் அவங்க என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க தாட்ஸ் என்ன, இதெல்லாம் பார்க்கணும். அண்ட் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் மக்களுக்கு அது எந்த அளவுக்கு பிடிக்கும், எந்த அளவுக்கு குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் பார்க்கணும். ஸோ அப்படி இன்னைக்கு கான்ஸ்லேஷன்லேருந்தே வருவோமே, ரொம்ப முக்கியமான நம்ம தமிழ்நாட்டு இந்த பண்பாடில் பார்த்தீங்கன்னா அந்த டிஃபன் ஆகட்டும், சில ஆத்தென்டிக்கான ரெசிபீஸ் ஆகட்டும், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அப்படி வடகரி அப்படிங்கிற ஒன்று நம்ம கிச்சன் கில்லாடிகளில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் குக் பண்ணுறோம் மேம். ஏன்னா எல்லாமே வேறு குசைன்லாம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், பட் வடகரியை எடுத்துகிட்டு வந்தது நீங்கள் தான். ஸோ அதுக்கு முதல்ல பாராட்டுக்கள். பட் என்ன அங்கே மிஸ் ஆச்சு அப்படின்னா, வடகரியில் கொஞ்சம் மசாலா எக்ஸ்ட்ராவாக நான் ஃபீல் பண்ணேன். அதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, அந்த வடகரி அப்படின்னா அந்த வடை அந்த கறியோட ஃபீல் தான் இருக்கணும். அது இல்லாமல் மசாலா கொஞ்சம் ஓவர் டூவாக இருக்குன்னு வாங்கல, அது மாதிரி கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிடுச்சு. அது ஒரு சின்ன குறையாக இருந்துச்சு. ஸோ அதை நம்ம கம்மி பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது இன்னுமே பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை நம்ம ட்ரை அது ஒன்று தான். எனக்கு அந்த மசாலா கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆச்சு, அவ்வளோதான். ஓகே. அண்ட் எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியன் ரெசிபியில் மசாலா கொஞ்சம் அதை கம்மியாக தான் போடுவாங்க அப்படிங்கிறதுனால தான் அதை பீன் பண்ணி உங்களுக்கு. ஓகே. அண்ட் கண்டிப்பாக 3வது பரிசு சொல்லியே ஆகணும். பன்னீர் டிக்கா மசாலா ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு ரெசிபி, நல்லா இருந்துச்சு. ஏன்னா பன்னீர் டிக்கா தான் நம்ம ஆர்டர் பண்ணுவோம், சாப்பிடுவோம், இல்லை பன்னீர் டிக்கா தான் வீட்டில் பண்ணுவோம், அதை மசாலாவாக கிரேவியாக பண்ண முடியும், அதை ஒரு ஃபீலாக கொடுக்க முடியும் அப்படின்னு காமிச்சிருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு கிச்சன் கில்லாடிகளில் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் ஆயில் மிக முக்கியமான இன்க்ரீடியன்ட். இந்த மாதிரி சிக்கா ஐட்டங்களுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம், அதுவும் பன்னீர் டிக்காவுக்கு யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணுறது டேஸ்ட் பண்ணது ரொம்பவே பெட்டராக இருந்துச்சு. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் அது. ஆனால் எங்கே கம்மியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் இந்த மாதிரி ஸ்பைசஸ் நம்ம கரெக்டாக தான் குக் பண்ணுறோம். சூடாக சாப்பிடும்போது நிஜமாவே சொல்கிறேன், அந்த ஸ்பைசஸ்ஸு இங்கே குக் ஆகலை, அங்கே குக் ஆகலை, அதோட ஃப்ளேவர்லாம் எதுவுமே தெரியல. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அதை டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சில விஷயங்கள் ராவாக இருக்குது, சில விஷயங்கள் பன்னீரோட ஒட்டாமல் இருக்குது. அதான் மசாலா தனியாக பன்னீர் தனியாக இருக்குது. பட் பன்னீரில் நம்ம போட்டு ஆயில் ஐட்டம்ஸ் இறங்கிடுது. பட் இந்த மசாலாவாக பவுடராக போடுறோம்ல, அது இறங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு ப்ராக்டிஸ் தேவை. அதான் இதில் எல்லாமே நல்லாயிருக்கு. பன்னீர் டிக்கா மசாலாவாக இருக்குது, பட் அது பன்னீர் டிக்கா மசாலாவாக டேஸ்ட் பண்ண முடியுதான்னா எங்கேயோ ஒரு லேக் இருக்குது. அது மட்டும் எனக்கு தெரியல. அதை மட்டும் கரெக்ட் பண்ணிங்கன்னா தட் வில் பி a better one.
ஓகே. அண்ட் செகண்ட் பரிசு இது வந்து ஒரு வாட்டி கொஞ்ச நாள் முன்னாடி, கொஞ்சம் வருஷம் முன்னாடி, கொஞ்ச நாள் இல்லை, இதே மாதிரி தஞ்சாவூர்லேருந்தே ஒருத்தங்க வந்து இந்த செஞ்சாங்க இந்த ரெசிபியை. ஸோ அவங்க செஞ்சதும் நீங்கள் செஞ்சதும் கம்பேர் பண்ணல, போத் ஆர் குட். பட் என்ன அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி இன்னைக்கு கொண்டு வந்த அதர் ஒன் இன்க்ரீடியன்ட், அதர் ஒரு ரெசிபி வந்து நமக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப புதுசாக இருந்ததுன்றதை விட அந்த இன்க்ரீடியண்ட்டை இன்னைக்கு பார்த்து மக்கள் இதெல்லாம் கூட அந்த இன்க்ரீடியண்ட்ல பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அது இருந்துச்சுங்கிறதுனால தான் உங்களுக்கு 2வது பரிசு. பட் நீங்கள் பண்ணது கன்சிஸ்டன்சி ஆகட்டும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா 10 நிமிஷத்தில் பண்ணாங்க, கடகடான்னு பண்ணாங்க. பட் அந்த கன்சிஸ்டன்சியை அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இவ்வளோ சீக்கிரமாக ஹல்வா பண்ணுவாங்களா அப்படின்னா பண்ண முடியுன்றதை காமிச்சதே பெரிய விஷயம். ஸோ ஹாப்பி அதில். அண்ட் ஃபஸ்ட்டு ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சர் கிரைண்டர் இந்த வாரம் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஸோ சக்கரவள்ளி கிழங்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ எதையுமே வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற ஒரு விஷயத்த நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோமா கரெக்டாக அப்படின்னா இல்லை. நிறையா இன்னைக்கு நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ளூபெரிஸ் அப்படிங்கிறது நம்ம ஊரில் கிடைக்காத ஒரு விஷயம். ஓகே. ஆனால் அந்த ப்ளூபெரிஸோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா into 5 times 6 times அதிகமாக இருக்கும். ஆனால் ப்ளூபெரிஸோட அதிகமான சத்துக்கள் கம்பேர் பண்ணால் ப்ளூபெரியும் இதுவும் எங்கேயோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சத்துக்கள் இருக்கிறது அப்படின்னா பெரிய நெல்லிக்காய். பட் நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய நெல்லிக்காவை விட்டுட்டு ப்ளூபெரிஸை சாப்பிட்டாதான் நமக்கு அந்த சத்தெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம போவோம். பட் பெரிய நெல்லிக்காயில் இருக்கிற சத்துக்கள் எதுலேயுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்படி தான் இந்த சக்கரவள்ளி கிழங்குல இருக்கிற நன்மைகள் நமக்கு தெரியல. நம்ம ஊரில் விளைஞ்சாலும் அதை வந்து அதிகமாக அதில் இருக்கிற நன்மைகளை யூஸ் பண்ணிக்கிறது யார் அப்படின்னா அவுட் சைட் இந்தியாவில் இருக்கிற மக்கள் தான். ஸோ அதிகமாக நான் வந்து இந்த இந்தியாவுக்குள்ளே நான் எங்கே ட்ராவல் பண்ணியும் சக்கரவள்ளி கிழங்குல பெருசாக எந்த ரெசிபியுமே பார்க்கல. அதோட அருமை யாருக்குமே தெரியல. ஆனால் அதோட அருமை அங்கே போய் பார்த்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் இருக்கிற சத்துக்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்க்ரீடியண்ட் அது. அதை நீங்கள் வைஸாக யூஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஓகே. ஸோ இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச என்னோட அறிவுக்கு எட்டின விஷயங்களை வச்சு நான் இந்த வாரம் ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் குறை நிறை அப்படிலாம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு. இது இப்படி தான், இதுக்காக தான் கொடுத்தோம் அப்படின்னு நான் விளக்கிட்டேன். யூ ஆர் ஹாப்பி ரைட்? ஓகே. ஸோ இந்த வாரம் இப்படியே நாங்கள் கிளம்பிக்கிறோம்.